ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கொடைக்கானலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இந்த கொடைக்கானலில் ஐரோப்பியாவை சேர்ந்த அப்போ லேண்ட் சர்வேயராக இருந்த லெப்டினன்ட் PS வார்டுன்றவர் தான் 1821 முதலாக கொடைக்கானலுக்கு வருகை தந்திருக்காரு. 1834 மதுரை ஆட்சியர் தேவதானப்பட்டி வழியாக வந்து ஒரு பங்களாவை கட்டியிருக்காரு. அப்போ தான் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கொடை விடுமுறைக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1845 பழங்குடி மக்கள் தான் இந்த இடத்துல முதலாக வாழ்ந்திருக்காங்க. 1863 மதுரை ஆட்சியர் சர் ஹென்றி லீவினி கோடையில் நீரோடைகளை தடுத்து 60 ஏக்கரில் ஒரு ஏரியை உருவாக்கியிருக்காரு. அவர் தான் தூத்துக்குடியிலிருந்து படகுகளையும் கொண்டு வந்திருக்காரு. 1875 தான் கொடை ரோடு அம்மைநாயக்கனுன்ற பிளேஸில் ரயில் நிலையம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து கொடைக்கானல் மொத்தம் 80 கிலோமீட்டர் இருந்திருக்கு. ரயில் நிலையத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் பயணம் பண்ணி கிருஷ்ணம்மா தோப்புக்கு வந்து அங்கேருந்து 18 கிலோமீட்டர் நடந்தும் பல்லக்கில் அமர்ந்தும் மாட்டு வண்டியிலையும் வந்திருக்காங்க. அதே மாதிரி கொடைக்கானலுக்கு சாலை வசதி 1914 தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து 7200 அடி உயரத்துலையும் இருக்கு. இதை மலைகளின் இளவரசின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 12 ஆண்டுக்கு ஒரு தடவை பூக்கிற குறிஞ்சி ஃப்ளவர் இந்த கொடைக்கானல மேலும் அழகு சேர்த்திருக்கு.